பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சக்திவேல் முத்துவேல்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணன் நம்ம ரைஸ் மில்லில் வந்து ரொம்ப நெல் தட்டுப்பாடாகுது, என்ன செய்யணும்னு தெரியல அப்படிங்கிறாங்க. டேய் ஒழுங்காக தானடா அந்த வியாபாரி கொடுத்துட்டு இருந்தாரு அப்படிங்கிறாங்க. அண்ணன் தஞ்சாவூர்லேருந்து நம்ம மில்லுக்கு வந்து எப்போவுமே வந்து நெல் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த வியாபாரிக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரியல, ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்றான். அக்கௌண்ட்லேயும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். அப்படி இருந்தும் அவன் நம்மளுக்கு இன்னும் நெல் எதுவும் தரலண்ணே, இப்படியே போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அரிசி மில்லை நடத்த முடியாதுண்ணே அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, இதை இப்போ சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, கணக்கு பிள்ளை நம்மகிட்ட சொல்லாமல் இருந்திருக்கிறாரு, மேனேஜரும் நம்மகிட்ட சொல்லலை, ரொம்பவே கடுப்பாக இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படி ஆட்களை ஏன் வேலைக்கு வைக்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, நம்ம அப்படியே ரவுண்ட்ஸ்லேயே போகிறோம், நான் கேட்க மறந்துட்டேன். இப்போது நான் குடோனில் போய் பார்க்குறேன், நெல் கம்மியாக இருக்குது, என்ன இன்னும் வரலையா அப்படிங்கும்போது, சார் அவர் ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்க மாட்டுறாரு, என்ன செய்யணும் தெரில சார் அப்படின்னு அசால்ட்டாக பதில் சொல்கிறாம்ண்ணே அப்படிங்கிறாங்க. அதான்டா சொன்னேன், பழைய மேனேஜரையே வை அப்படின்னேன், நீ தான் சொன்ன அவனுக்கு வயசாகி போச்சு, நம்ம மில்லில் வேலை எல்லாத்தையும் பார்த்துக்க மாட்டாருன்னு சொன்னேன். அந்த நூல் மில்லையும் நீ வந்து புதுசாக ஆள் போட்டிருக்க, இப்படி எல்லா இடத்துலையும் புதுசு புதுசாக ஆள் போட்டால் எப்படா சரியாக வரும்? பழைய ஆட்கள்னால் ஒரு நேக்கு போக்கு தெரியும். அப்படியே அந்த அரிசி நம்மகிட்ட தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்மகிட்ட ஃபோன் பண்ணுவாங்க, வைப்பாங்க, எல்லாம் இருக்கும். இப்போ நெல் வரலன்னா நம்மளுக்கு மூலப்பொருள் இல்லைன்னா எப்படி நம்ம தயார் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அண்ணே தஞ்சாவூருக்கு நம்மளாக தான் போக வேண்டியிருக்கும்ண்ணே அப்படிங்கிறாங்க. அண்ணே முத்துவேல் சொல்கிறாரு, நான் வந்து குமாருக்கு ஒரு இடத்துல பொண்ணு கேட்டிருக்கேன், அப்போ வந்து அவங்க பார்க்க வர சொல்லியிருக்காங்க, நீ இந்த நேரத்தில் இப்படி சொல்லுதியே அப்படிங்கிறாங்க. அண்ணே நீ தானே குமாருக்கு அப்பா மாதிரி அப்படிங்கிறாடே, இது எப்படின்னா தான் இருந்தாலும் நீ வேணும்லடா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, நம்மளுக்கு முதல்ல தொழில்னு பெருசாக பண்ண ஆரம்பித்தது வந்து நம்ம வந்து நெல் மில் தான். ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு குடும்ப சொத்து இருந்துச்சு, விவசாயம் இருந்துச்சு, அது போக மளிகை கடை இருந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து பெரிய அளவில் இன்றைக்கி அரிசி வியாபாரம் தமிழ்நாடு பூரா பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த நெல்லை வச்சு தான். இந்த நெல்லை நம்ம போய் வாங்கணும்னே, தஞ்சாவூரில் போய் வாங்கினா தானே சரியாக இருக்கும், வியாபாரி தான் ஃபோனே எடுக்க மாட்டேறானே அப்படிங்கிறாங்க. சரி சக்தி, ஒன்று செய்வோம், நான் போகிறேன், நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், அங்கே போய் குமாரை கூட்டி போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடுவியா அப்படிங்கிறாண்ணே. எனக்கு என்னன்னே தெரியும், எல்லாமே நீனே பார்த்துக்கோண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் தம்பி, அது சரியாக வருமானு தெரில அப்படிங்கிறாங்க. அண்ணே இங்கே பாருண்ணே, நான் நம்புகிறேண்ணே ஒன்றா, நீ வந்து எனக்கு கெட்டது செய்ய மாட்டேனே, ஏன்னா உனக்கும் எனக்கும் ஒரே வாரிசு தானே இருக்காங்க, அவனும் உன் பையன் தானே, நீ கூட்டி போய் பொண்ணு பார்த்துட்டு வானே அப்படிங்கிறாங்க. அப்போ நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. அண்ணா அந்த நெல் அனுப்புகிற வியாபாரி தான் வந்து ஃபோனே எடுக்க மாட்டேறானே, அதான் நேரில் போய் நான் தஞ்சாவூர் போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன், எங்கேயுமே நீ தனியாக போக மாட்டேடா அப்படிங்கிறாங்க. என்னென்ன செய்கிறது, எல்லா பக்கமும் நீங்கள் தான் போவீங்க, நீங்கள் தான் பணம் கொடுப்பீங்க, இப்போ குமாருக்கு வேறு பொண்ணு பார்க்கணுன்னு சொல்கிறீங்களே, அப்போ ஒன்று சரிங்களாண்ணே, நீங்கள் தஞ்சாவூர் போகிறீங்களா அப்படிங்கிறா தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அண்ணே நான் போனால் நானே கார் ஓட்டிப்பேன், டிரைவரை நம்ப முடியாதுண்ணே, ஏன்னா நம்ம பணம் ஒரு அமௌண்ட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ கொண்டு போகிற அப்படிங்கிறாங்க. 2 கோடி ரூபா கொண்டு போகணும்ண்ணே, கொண்டு போய் மொத்த சரக்கு அங்கே இருக்கிறத உட்காந்து ஒரு 2 நாள் உட்காந்து எல்லா நெல்லையும் வாங்கி அனுப்பணும். கிட்டத்தட்ட நம்ம போய் அப்படி செஞ்சால் தான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு தட்டுப்பாடு இல்லாமல் வியாபாரம் க்ளீனாக போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுதியா, ஆமாம், நானும் ஒத்தியில் காரை ஓட்டிக்க மாட்டேன், நம்ம 2 பேரும் போனால் மாற்றி மாற்றி எனக்கு பண்ணிக்கலாம், நம்பிக்கையாக போகலாம், இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறானே, நானாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே காரை ஓட்டிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல்கிட்ட முத்துவேல் சொல்கிறாங்க, கார் ஓட்டுறது தான் சரி தான், நீ கார் ஓட்டும் போது குடிச்சிடக்கூடாது வச்சிடக்கூடாது அப்படிங்கிறாண்ணே. ஆனால் 2 கோடி ரூபா கொண்டு போகிறேன், எப்படின்னா நான் வந்து குடிக்கலாம் மாட்டேன், நான் கரெக்டாக கொண்டு போயிடுவேண்ணே அப்படிங்கிறாங்க. கரெக்டாக கொண்டு போவா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாளைக்கு காலையில் நீ கிளம்புறியா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே இப்போ உடனே கிளம்ப வேண்டியதான் அப்படிங்க. என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே கிளம்ப வேண்டியதான், கிளம்புனா தான் சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன், சரி ரைட்டு, சரி கிளம்பு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் வந்து அங்கே தஞ்சாவூருக்கு ஒரு ஆஃபராக ஒரு பார்ட்டிக்காரரை காரில் விட போகிறாரு. இந்த விஷயம் சக்திவேலுக்கு தெரியாது. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் காலையில் விடிஞ்சோன்னா குமார் சொல்லுவாங்க, குமார் ஒரு இடத்துல அண்ணன் வந்து உனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க, அந்த பொண்ணு பார்க்க நம்ம வீட்டில் எல்லாருமே நீங்கள் போகணும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் வரலையா அப்படிங்கிறாங்க. டேய் நம்ம ஏன்டா கேட்குற, நம்ம நெல் மில்லில் வந்து ரொம்ப பிரச்சனை, நெல் வியாபாரி மொத்தமாக நம்மளுக்கு வந்து அனுப்பிக்கிட்டே இருப்பான், இப்போ சுத்தமாக அனுப்புறதை விட்டுட்டான், என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலை, ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, அதுபோக மேனேஜர் வந்து தொடர்பு கொண்டேன் அவர்கிட்ட தொடர்பு கொள்ள முடியல அப்படி இப்படின்ட்டு கிடக்காரு.
இது சரி வராது. புதுசு ஆட்களை பூரா போட்டு கிடக்கும். ஏன்னா நெல் மில்லு நமக்கு ரன் ஆகலை அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டிலேருந்து பூரா பேரும் நம்மளுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சார் உங்களை நம்பி தானே சார் வியாபாரம் பண்ணோம் வச்சோம்னு சொல்லுவாங்க. அது சரி வராது. இன்றைக்கி நம்ம சொத்து பத்தில் வந்து அதிக வருமானம் வர்றது நம்ம அரிசி ஆலையை வச்சு தான் வருது. அப்போ நம்ம அரிசி ஆலையை நம்ம நல்லா நடத்தணும் அப்படின்னா அதுக்கு மூல ஆதாரம் நெல் தான். அந்த நெல் நம்மளுக்கு வேணும். அதனால் வந்து நான் நேரில் போகிறேன் அப்படிங்கப்ப நானும் வரேன் அப்படிங்க. டேய் கூறுகட்டவனே, உனக்கு தானே அண்ணன் பொண்ணு பார்க்க ரெடியாக இருக்காங்க. அப்போ பெரியப்பா போட்டு நம்ம பார்த்து வந்துடும்பா அப்படிங்கிறேன். டேய் உனக்கு அப்பனும் பெரியப்பனும் ரெண்டும் ஒன்று தான். சரிதானா? நான் தான் அண்ணனை பார்க்க வர சொல்கிறேன். எல்லாரும் போய் பார்த்துட்டு வாங்க. பொண்ணு பிடிச்சிக்கிட்டு அப்படின்னா எனக்கு ஃபோன் அடிங்க. நானும் ஒரு நாள் பார்த்துக்கிறேன். பார்த்து பேசிவிட்டு நம்ம ஒழுங்கு பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. எனக்கு பொண்ணு பார்க்க போகிறது நீங்கள் இல்லாமல் ரொம்ப இதாக இருக்குது. நான் பெரியப்பாட்ட சொல்கிறேன்ப்பா, இன்னொரு நாள் வந்து பொண்ணு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கே தெரிஞ்சோ தெரியாமையோ ஏகப்பட்ட வாட்டி பொண்ணு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தட்டி தட்டி போயிட்டுருக்கு. அதனால் வந்து அது சரி வராது. அண்ணன் சொன்னால் சரியாக தான் இருக்கும். நீ போய் பார்த்துட்டு வா. என்ன பாரு, பிடிச்சோடனே பொண்ணு பிடிச்சிட்டு அப்படின்னு சொன்னால் பெரியப்பாட்ட சொல்லு. அண்ணனுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறப்பா. நீங்கள் பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. டேய் எங்கள் அண்ணன் எனக்கு மேலடா, எனக்கு தவப்பேன், அடுத்து தவப்பேன் சரியா அப்படிங்கும்போது சக்திவேல் அப்படிங்கிறாங்க. அண்ணன் குமார்கிட்ட தானே சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. மாதிரி என்னங்க அப்படிங்கிறாங்க. நான் வெளியூர் போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க வெளியூர் போகிறீங்களா? மச்சான் தான் சொன்னாங்க இப்போ குமாருக்கு பொண்ணு பார்க்க போகணும், வேறு யாரும் எங்கேயும் கோயிலுக்கு எங்கேயும் போயிடாதங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. பொண்ணு பார்க்க போகிறது உண்மை தான். அண்ணன் வராரு தகப்பன் ஸ்தானத்தில். நீங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள். பொண்ணை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொன்னால் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அண்ணனை வச்சே பேசுங்க, நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா இந்த மாதிரி சக்தி வந்து தஞ்சாவூர் வரைக்கும் போகிறான். நம்ம நெல் மில்லுக்கு வந்து அரிசி வந்து தான் மூலம். அந்த அரிசிக்கு நெல் தாங்க வேணும். அந்த நெல் அனுப்பக்கூடிய வியாபாரி தற்சமயம் அனுப்பாமல் விட்டுட்டாமா. அதனால் வந்து இப்போ வந்து வியாபாரத்துக்கு ரொம்ப சங்கடப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சக்தி கிளம்புறான். அவன் ஒத்தியிலே தான் போகிறான் அப்படின்ட்டு தஞ்சாவூர் வரைக்கும் கார் ஓட்டிடுவானா. தான் மகனுக்கு பொண்ணு பார்க்கும்போது அவன் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. நான் எவ்வளவோ சொன்னம்மா சக்திகிட்ட. அவன் வந்து நீ போயிட்டு வானே, இன்னும் தவப்ப மாதிரி தானே, உனக்கும் ஒரே வாரிசு தானே, போயிட்டு வானேன்னு சொல்கிறான். இதுக்கு மேலே நான் என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. டேய் சக்தி இன்னொரு நாள் போகக்கூடாதா தஞ்சாவூருக்கு அப்படிங்கிறாங்க. அம்மா நினைக்கிற மாதிரி இல்லை, வீட்டு கதை இல்லை, மில் கதை. மில்லில் வந்து நம்ம அந்த நெல்லை கொண்டு நம்ம சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு பூரா அரிசி அனுப்ப முடியாது. அவ்வளோ பேர் நம்ம வீட்டில் தான் உட்காந்துருப்பான். ரொம்ப கரைச்சலாக போயிடும். இது சரி வராது. குமாருக்கு வந்து நல்ல இடம் கிடைக்கணும்னா கடவுளோட கிருபையில் தான் நடக்கும். அண்ணன் வந்து பார்த்து வச்சுருக்காரு. அண்ணனுக்கு பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டுனா எனக்கு ஒன்றுமே பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கல்யாணத்தை நடத்திடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. என்னத்தை உங்கள் இளைய பையன் ரொம்ப நல்லவர் மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. அதாண்டி எனக்கும் தெரியல அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீங்கள் பார்த்து போங்க அப்படிங்கிறாங்க. நான் பார்த்து போகிறேன், ஆனால் நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் கிளம்புன அப்புறம் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன். சரி ரைட்டு எல்லோரும் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் கிளப்பி பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் சக்தியும் கிளம்பி பணத்தெல்லாம் எடுத்து காரில் வைக்கிறாரு. சுற்றி பற்றி பார்க்குறாரு. யாரும் இருக்காங்க நம்ம நோட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு காரணம் இல்லை. அப்போ எல்லாமே நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறாரு. கார் எடுத்துட்டானே நானும் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நாங்களும் பொண்ணு வீட்டுக்கு வந்துவிட்டோம். பொண்ணு வீட்டில் தான் பேசிகிட்டு இருக்கோம். குமாரும் பொண்ணும் பேசுகிறதுக்கு தனியாக போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியானே ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது அந்த பொண்ணு வீட்டு நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா பேசி ஒழுங்கு பண்ணியிருந்தேன் அப்படிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சக்தி. இந்த பொண்ணு வீட்டுக்காரன் வந்து எனக்கு கிளாஸ் மட்டும் தான் என்ன, அதனால் இவனுக்கு குமாருக்கு பிடிச்சா ஓகே தான் அப்படிங்கிறாங்க. அண்ணே உனக்கு பிடிச்சா அவனுக்கு குமாருக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை மீறியான அவன் பேர போகிறான் அப்படிங்கிறாங்க. இல்லைடா இந்த காலத்தில் 2 பேருக்கும் பிடிக்கணும்ல, அதனால தான் 2 பேரையும் பேச சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே நீனே பார்த்து செஞ்சு நீனே எல்லாம் பண்ணேன். தம்பி கிளம்பிட்டேண்ணே, 2 கோடி ரூபா நம்ம பீரோலேருந்து எடுத்துக்கிட்டேனே அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே வரவு செலவு நீங்கள் தான் பார்க்கிங்க, பணம் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன், அது போக நான் ஒரு 2 லட்ச ரூபா மட்டும் கை செலவுக்கு எடுத்துருக்கேனே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த 2 கோடி ரூபாயை தனியாக வச்சுக்க, இந்த 2 லட்ச ரூபாயை கையில் தனியாக வேறு இதில் வச்சுக்கோ அப்படிங்க. அப்படி தான் நான் வச்சுருக்கேன். இதை வந்து நான் கார் கபோர்டில் போட்டிருந்தேன், அதை வந்து ஒரு பேக்கில் வச்சுருக்கேனே அப்படிங்கிறாங்க. சக்திங்க பாரு, போகிறது வெளியூர் சரியா, நீ வந்து உனக்கு வயிறு பசிக்கு எதையும் கார் நிப்பாட்டதை வைக்க அப்படின்னு சொன்னால் ஹைவேல இருக்கக்கூடிய ஹோட்டலில் போய் நிப்பாட்டு. நீ அவுட்டரில் நிப்பாட்டிட்டு ஹோட்டல் கொஞ்சம் தள்ளி இருக்குதுன்னு இருட்டில் நடந்து போனேன் அப்படின்னு சொன்னால் ஏதாவது திருடங்களோ யாரோ என்ன கண்ணாடியை உடைச்சிட்டு அதை பொருளை எடுத்துட்டாங்க, பணத்தை எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சங்கடமாக போயிடும். அதனால் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற. அண்ணன் கரெக்டாக இருப்பண்ணே,
ஒன்றும் பிரச்சனை நீ சொன்ன மாதிரியே நான் ஹைவேல எந்த ஹோட்டல் இருக்கோ அந்த ஹோட்டல் வாசல்லே விட்டுறேன், கண் எதுக்குள்ளே இருந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறான். அப்படி செய், அதுதான் உனக்கு நல்லது, பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. டேய் தூங்காமல் ஓட்டிடும்ல அப்படிங்கிறாங்க. அண்ணே அப்படி தூக்கம் வந்துச்சுன்னா நீ சொன்ன மாதிரி நான் ஹோட்டல் வாசல் விட்டு அதிலே பாதுகாப்பாக தூங்கிக்கிறேனே அப்படிங்கிற, பார்த்துக்கோ பணம் கையில் இருக்குது, நான் வேற இல்லை அப்படிங்கிறாங்க. சரிண்ணே நான் பார்த்து போகிறேண்ணே அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி பையனோட நம்ம அப்பா வரலையா அப்படிங்கிறாங்க. சக்தி ஒரு வேலையாக போயிருக்கான், நாளைக்கு வந்துடுவான், வந்து பொண்ணை பார்த்துருவான், ஆனாலும் நல்ல நாள் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்தோம், இது கடைசி முகூர்த்தம் அந்த மாதத்தில், சரி பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவோமே, பொண்ணை பிடிச்சிக்கிட்டு எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னால் சக்திகிட்ட சொல்லுவோம், அதுக்கப்புறம் நல்லது கெட்டது பேசிடுவோமேன்னு பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி 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 அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் யாரோ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றாரு. அண்ணன் எப்படி சொல்லியிருக்காரு, பணத்தை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும்னு சொல்லி பார்த்துக்கிறாரு. கதிரும் வந்து தஞ்சாவூரில் பார்ட்டிக்காரங்க இறக்கி விட்டு, சரி நம்ம ரிட்டர்ன் ஆகுவோம், நம்ம கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக காரில் கிளம்புறாரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் வீட்டில் தங்கமயிலுக்கு ரொம்பவே இதாக இருக்குது. இந்த நம்ம வீட்டுக்காரர் வந்து 21,000 பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. 21,000 சம்பாத்தியம் பண்ணது தான் அந்த கதிர் அங்கேயும் அலைதானா, இவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவர் மாதமாங்கிற சம்பளத்தை இவரே கையில் வச்சுக்கிட்டா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம தான் இதுக்கு வழி பண்ணணும். இவர் ஒரு காலமும் வழி பண்ண மாட்டார். அத்தையும் மாமாட்ட ₹1 கேட்க முடியாது, அப்படி கேட்டாலும் ₹200 அன்றைக்கி பண்டவங்க அந்த மாதிரி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஏன் ரொம்ப கோபமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. இன்னுமே என் வீட்டுக்காரர் வந்து சம்பளத்தை வீட்டில் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. ஆமாடி வந்த மருமகள்லாம் அவன் சௌரியத்துக்கு ஆடுங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தை எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அவர் என்னத்தை பேசுகிறது என்னத்தை பேச சொல்லுத, என் பையனே வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்காமல் அங்கங்கே கார் ஓட்ட அங்கங்கே போயிட்டு இருக்கான், என்ன செய்யுதுன்னு நானே பொசமுட்டி போயிருக்கேன், நீ இதில் வந்து அது சுத்த இது சுத்தன்னு கிடக்க அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படின்னா என்னத்தை பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பேச வேண்டாம் தங்கமயில், தயவுசெய்து போ அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வரதை சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி சொல்லு அப்படிங்கிறாங்க. இனிமேல் என் வீட்டுக்கார் மாத சம்பளத்தை தரமாட்டாருத, ஏன்னா எங்களுக்கு வந்து செலவுக்கே இல்லை, நாங்கள் ₹1 ₹2 பொதுவில் தான் கேட்டு நிற்க வேண்டியிருக்கு. மீனா வந்து சம்பளம் எடுக்கா, நீங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிங்க, ஆனால் என் வீட்டுக்காரர் சம்பளம் எடுக்கிறத உடனே வாங்கி வச்சுக்கிறீங்க, நாங்கள் எப்படி செலவு பண்ணுறது வைக்கிறது சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எம்மா எனக்கு ஏகப்பட்ட தலைவலியில் இருக்கேன், இதெல்லாம் பேச வேண்டிய ஆள் நான் கிடையாது, உங்கள் மாமா. என்ன உங்கள் மாமா இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து வருவார், அவர்கிட்ட பேசிடு, அவரே ஒரு முடிவு எடுத்துக்குவார், சரிதானா, இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, உங்கள் மாமாட்ட தான் கொண்டு உன் புருஷன் துட்டை கொடுப்பான், ஏன்னா நானும் சொல்லலாம்னு தான் நினைக்கேன், ஆனால் என்னால் சொல்ல முடியல, நீ சொல்லிடு அப்படிங்கும்போது நேராக பாண்டியன் வந்துடுறாங்க. என்ன கோமதி என்ன மாமாட்ட சொல்லுன்னு சொல்லுது என்ன அப்படிங்கிறாங்க. என்னமோ தங்கமயில் பேசணுமா பேசுங்க அப்படிங்கிறாங்க. கோமதி ஓ முகம் வாடி இருக்குது அப்படி ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் எல்லோரும் இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கதிரை மட்டுங்காங்களே, கதிர் எங்கே அப்படிங்கிறாங்க. யாருமே பரிசு இல்லாமல் திருத்தன்னு முடிச்சிட்ருக்காங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, தம்பி தஞ்சாவூருக்கு கார் கொண்டு போயிருக்காங்க. இது தஞ்சாவூர் கார் கொண்டு போயிருக்கானா அப்படிங்கிறாங்க. இது ஏன்ட்ட ஏன் சொல்லவே இல்லைன்னுட்டு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைங்க அப்படி இப்படின்னு சொல்லி, இல்லைங்க நேற்றே போயிருக்கான், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, கேட்கும்போது வந்துட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேனா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் ஏதோ அவசரம்னு சொல்லி போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. தஞ்சாவூருக்கு வரைக்கும் போகிறது அவசரமா, கார் ஓட்டிகிட்டு போயிருக்கான், இவ்வளோ தூரம் இவன் ஓட்டிடுவானா, இல்லை இவன் டிரைவர் சொல்லி தான் பார்க்கணும், படிச்சுட்டு தானே இருக்கான், லைசன்ஸ் இருந்தால் இவர் எங்கனாலும் போயிடுவாரா, ஏதாவது ஒரு மேடு போலனா யார் பார்க்குறது, நாட்டில் என்னெல்லாமோ நடந்துகிட்ருக்கு, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டாமா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அதை நினச்சி தாங்க எனக்கு கவலையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே கவலையாக இருக்குன்னு அவன் புரியணும்ல, அவருக்கு தெரிஞ்சதான் எல்லாம் சரியும்பார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானேங்க வீட்டு செலவுக்கு அவன் கொடுக்குறது காணாதுன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. அவன் வீம்புக்கு பேசினான், நானும் வீம்புக்கு பேசினேன், அது சரியாக போச்சா, நான் அதுக்கப்புறம் தான் அவன் சரியாயிட்டேனே, பிறகு எதுக்கு இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா ராஜியை வந்து ராணி மாதிரி பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க கதிர், அதனால தான் அப்படி பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்ல, இந்த வீட்டில் எது இல்லாமல் இருக்குது, சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கா, செலவுக்கு இல்லாமல் இருக்கா, ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன், பெற்ற பிள்ளையே தாப்பா என்னத்தையாவது பேசுறது இல்லையா, அந்த மாதிரி தான் நான் மருமகளை பேசினேன், அது அவனுக்கு ஒரு சொரணையாக வந்துட்டு போல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் சொல்கிறாங்க, மாமா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. மீனா வந்து சம்பளம் எடுக்காங்க, அதை அவங்களே வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா முழிக்கிறாங்க, ஆஹா மாமா பிறந்த நாளுக்கு பொருள் வாங்கிறதுக்கெலாம் நம்ம கூட ரொம்ப சூப்பராக வந்தாங்க, சாப்பிட வந்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க, நல்லாவே பேசினாங்க, நம்மளும் அத்தையும் பேசலை,
பேசக்கூட வச்சாங்க. இப்போ என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்காங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, மீனா வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கா. அவள் உழைக்கிற சம்பளத்தை அவளே வச்சுக்கிட்டு அவளுக்கு விருப்பமானதை எல்லாமே செய்ய முடியுது. ஏன் உங்கள் பிறந்த நாளுக்கும் அவள் வந்து எல்லா பொருளுமே வாங்க முடியுது. ஆனால் வந்து என்னாலேயோ என் வீட்டுக்காரையாலேயோ ரூ. 1 பெரட்டுறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறேன். ஏம்மா பெரட்டணும், நம்மகிட்ட தான் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறேன். இருக்குமாம்மா, அது உங்கள் பணமாக தானே இருக்குது. ஆத்திர அவசரத்துக்கு எங்களுக்கு பணம் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா பணம் வேணும்னா உங்கள் அத்தைட்ட வாங்கிக்க வேண்டியது தானே, வீட்டில் அப்பா மாரி கொஞ்சம் பணம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பணம் யாருக்கு மாமா வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி நீ ஒரு மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு, ஏய் சொல்ல வேண்டியது சொல்லிடி அப்படிங்கிறாங்க. என்னது கோமதி? இல்லைங்க, என்கிட்ட ஒன்று சொன்னா, அதை என்கிட்ட சொன்னால் ஒன்றும் நடக்க போகிறது இல்லைம்மா. உங்கள் மாமா தான் அந்த குடும்பத்தோட தலைவர், உங்கள் மாமாட்டே சொல்லிடு அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. மயில் என்னம்மா, என்ன விஷயம் சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்கள், சொல்லதுக்கு எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, ஆனால் எனக்கு வர வழியும் தெரியல, என் வீட்டுக்காருக்கும் அதை கேட்குறதுக்கு தைரியமும் இல்லை அப்படிங்கிறாங்க. மயில் என்ன சொல்லிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. உள்ளது தாங்க சொல்லிகிட்ருக்கேன், உள்ளது தான் சொல்கிறேன். மாமா இன்னமும் வந்து என் வீட்டுக்காரர் சம்பளத்தை கொண்டு உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. பாண்டியன் ரொம்பவே ஷாக்காரு. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு ரூ. 1 காசு இல்லாமல் ரொம்ப சங்கடப்படுதாரு அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சிரிக்கிறாரு. ஏம்மா இது வரைக்கும் சரவணன் எந்த விஷயத்தில் சங்கடப்பட்டிருக்கேன்னு சொல்லுமா அப்படிங்கிறாங்க. எதுலங்க சங்கடப்படலை, அவங்க வேலைக்கு போகும்போது பெட்ரோலுக்கு துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் காத்திருக்காரு. நீங்கள் வந்து வாக்கிங் போயிட்டு பைய வரீங்க, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேட்டு அத்தை கொடுக்குறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிடுது. ஓனர் எத்தனை நாளாக சத்தம் போடுதாங்க, அதை என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாரு, ஆனால் அதை உங்கள்கிட்ட சொல்ல தைரியம் கிடையாது. ஏன்டா எனக்கு ஆத்திர செலவுக்கு வேணும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு உங்கள் பிறந்த நாளுக்கு என்னால் ரூ. 1 செலவு பண்ண முடியல, காரணம் என் கையில் இல்லை. எங்கள் அம்மா கையிலையோ எங்கள் அப்பா கையிலையோ வாங்கி செலவு பண்ணுறது பெரிய மேட்ரு கிடையாது. அவங்க நல்ல வசதியாக தான் இருக்காங்க, சொத்து பத்துலேருந்து எல்லாம் இருக்குது. ஆனால் நான் அங்கே வாங்கி இந்த வீட்டில் செலவு பண்ணால் உங்களுக்கும் மவுசு கிடையாது, எனக்கும் மறுவாதி கிடையாது. அதனால தான் வந்து என் புருஷன் உழைப்பு என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதெல்லாம் போட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காதம்மா, சரவணன் சம்பளம் அடுத்த மாதத்துலேருந்து ஓன்ட்ட கொடுக்க சொல்லிடுறேன் போதுமா அப்படிங்கிறாங்க. போதுமாம்மா, அதை அவர்கிட்டையும் சொல்லிடுங்க. ஆனால் அவர் வந்து நான் சம்பளம் வாங்கி எங்கள் அப்பாட்ட தான் கொடுப்பேன், எங்கள் அப்பாட்ட தான் கொடுப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே சரவணனை பார்க்குறாங்க. சரவணா, இவ்வளோ நாளும் நீ வேலை பார்த்து சம்பளத்தை என்கிட்ட தான் தந்திருக்க. இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நியாயப்படி நான் வந்து உன் சம்பளத்தை நீனே வச்சுக்கன்னு சொல்லியிருக்கணும். அப்போ நான் உடனே என் பிள்ளை சின்ன பிள்ளை கைக்குள்ள வைக்கிற பிள்ளை மாதிரி நான் வாங்கி உனக்கு வர சொல்ல பார்த்தது தப்பு தான். உன் பொண்டாட்டி கைக்கு வந்து நீ செலவு பார்க்குற சம்பளம் போகணும்னு நினைக்க, அதனால் நீ வந்து உன் பொண்டாட்டி கையில் கொடுத்து வாங்கு அப்படிங்கிறப்பா. அவள் ஏதோ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காப்பா, நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன்பா, நான் கரெக்டாக வேலை செஞ்சு உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துருவோம்பா அப்படிங்கிறாங்க. டேய் அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை, மருமக கேட்டால் தப்புன்னு சொல்ல முடியாது. என்ன அதை நீ கரெக்டாக கொண்டு அந்த புள்ளைகிட்ட கொடு, அந்த புள்ளை வந்து கரெக்டாக கொண்டு போகண்டா, அதான் நல்லது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் இவ்வளோ காலம் வேலை செஞ்சு உங்கள்கிட்ட தான் கொடுத்துட்ருக்கேன், எனக்கு புதுசாக வந்து அவட்ட கொடுக்கும்போது எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும்பா அப்படிங்கிறாங்க. மாமா ஒரு கஷ்டமாக இருக்குன்னு மட்டும்தான் சொல்லிட்டாரு. இப்போ நாங்கள் ஹனிமூன் போனோம், அங்கேயே செலவுக்கு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு எங்களுக்கு தான் மாமா தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் உள்ளதை சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. என்னம்மா சொல்கிற, நான் தான் கையில் செலவு தந்து விட்டேனே அப்படிங்கிறாங்க. மாமா உங்களுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் ஏதாகணும் ஒரு சிந்தனையே இல்லை மாமா அப்படிங்கிறாங்க. இதுக்கு உடனே அரசி, என்ன நீ இப்படிலாம் பேசுகிறீங்க அப்பாவை அப்படிங்கிறான். உண்மையை தான் சொல்கிறேன் அரசி, அங்கே எவ்வளோ செலவாகுது தெரியுமா, அதுக்கு வந்து மாமா கொஞ்சம் கொண்டு தந்தால் எப்படி செலவு காணும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அடரா சக்கை அஜி, நம்மளை மாதிரிலாம் கிடையாதுங்க, பயங்கரமான ஆள் தங்கமேலக்கா, இப்படி பேசுகிறாங்க பாரு அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் தந்த காசு கம்மியாக தான் தந்தீங்க, அங்கே செலவுக்கு முடியாமல் நாங்கள் கதிர்கிட்டலாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னது கதிர்கிட்ட வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அவன் வேலைக்கு போகிறாங்களா, அங்கே காசு இல்லாமல் கதிருக்கு ஃபோன் அடிச்சிருப்பாங்க சரவணே அப்படிங்கிறாங்க. டேய் சரவணா, உனக்கு காசு வேணா எனக்கு தானே நீ ஃபோன் அடிக்கணும், நீ எதுக்கு கதிருக்கு அடித்த? அவனே வந்து உணவு டெலிவரி பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சைக்கிளில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த போய்ட்ட காசு நீ செலவு பண்ணியிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் அப்பா போட்டு விட மாட்டேறான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க. உண்மையிலே ரூம் வாடகை 26,000 சொன்னால் மாமா என்ன செய்வார்னு அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. தங்கமேலுக்கா, ரூம் வாடகைலாம் எவ்வளோ வந்துச்சு அதையும் சொல்லிங்கக்கா அப்படிங்கிறாங்க மீனா. ஆகா, இவ வேறு வந்து போட்டு கொடுத்துருவா போலையா அப்படின்னு சொல்லிட்டு, மாமா இங்கே போனதை விட எல்லாமே செலவு கூட தான் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க.
பரவாயில்லையே என்னத்துனா முழு பூசணிக்காய் பாட்டில் சோத்தில் மறைக்கலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க மீனா. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். சொல்கிறாங்க, இங்கே பாரு சரவணா அப்படிங்கிறாங்க பாண்டியன், இந்த மாதிரி உனக்கு காசு வேணால் ஏன்ட்ட கேளு, கதிர் ரொம்ப கஷ்டப்படுறான், இந்த மாதிரி செலவுக்கு தான் வந்து இப்போ நைட்டு போகும் வராமல் கார் ஓட்டுவான் உங்களுக்கு என்ன, அவன் எனக்கு போன மாதத்தை விட இந்த மாதம் 10,000 செலவு வீட்டுக்கு கொடுக்கன்னு சொல்லியிருக்கான், அந்த வீம்பு வேறு அவன்கிட்ட இருக்குது. அவன் நம்ம இனிய மாதிரி வீம்பு பிடிச்சவன், அதனால் அப்படி பண்ணிகிட்ருக்கான். நீ வேறு அவன்கிட்ட கேட்டேன்னா கூடுதலாக அவனுக்கு சிரமம் தான் வரும், எவ்வளோ வேணும்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. இங்கே சரவணன் திருதுன்னு முளைக்காரு. 5,000 வாங்கணும்னு சொன்னால் பரவாயில்லை. அப்பா வந்து சரிம்பாரு, ஆனால் நான் வாங்கினது 21,000 எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி முழிக்கிறாரு. மாமா நாங்கள் 21,000 வாங்கியிருக்கோம் அப்படி. என்னது 21,000 வாங்கியிருக்கீங்களா? 21,000 அவன்டே எது அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருக்குமே ஒரு பரிச்சை முடியாமல் திருன்னு முழிக்காங்க. எப்படியாவது சமாளிக்கணுமேனு சொல்லிட்டு உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு. நீ எதுக்குமா கொடுத்த அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா இவங்க ஹனிமூன் போயிருந்தாங்க, அங்கே வந்து காசு இல்லைன்னு சொல்லும்போது என்னமாமா செய்ய முடியும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே கோமதி கேட்குறாங்க, ஏன் மீனா நீயும் ராஜி எதையுமே மறைக்க மாட்டேங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இப்போ நான் நீ பணம் கொடுத்தேன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில், ஆமாம்மா மீனாட்ட தான் காசு வாங்கி அனுப்பிவிட்டோம்மா, கதிர் தான் அனுப்பிவிட்டான் அப்படிங்கிறாங்க. மீனா நீ எவ்வளோ கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. ஆஹா என்ன கணக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நான் 21,000 கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா 21,000 என்கிட்ட வாங்கிக்காமா, சரி அந்த 21,000 ஏன் செலவாச்சு சரவணா அதுக்குள்ளே கணக்கை சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்பா அது வந்து அப்படி என்னதுப்பா அது வந்து உள்ளதை சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்பா லாட்ஜில் தங்கியிருந்தம்மா அப்படிங்கிற. ஆமாம் தங்கியிருந்தேன், 3 நாளைக்கு வாடகை 5,000 அப்படிங்கிறாங்க, சாப்பாடுக்கும் சேர்த்து அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்படிங்க. என்னது இல்லைப்பா சொல்லு அப்படிங்கிறாங்க. தங்கமணி சொல்லணும், அங்கே பாருங்கள் என் வீட்டுக்காரர் மறைக்காரு நான் சொல்கிறேன், 3 நாள் வாடகையும் சேர்த்து 26,000 அப்படிங்கிறாங்க. என்னது 3 நாள் சேர்த்து லாட்ஜில் வாடகை 26,000 அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழக்கிறாருங்க. கோமதிக்கு மூச்சும் வரலை பேச்சும் வரலை. அரசி என்னென்னு சொல்கிறீங்க, 3 நாள் ரூமில் தங்குறதுக்கு 26,000 அண்ணன் சரவணனே எதுவும் சொல்லவே இல்லையா அப்படிங்கிறாங்க. எனக்கே தெரில அரசி, இங்கேருந்து இவள் புக் பண்ணியிருக்கா, புக் பண்ணும்போது 5,000 அட்வான்ஸுன்னு காமிச்சிருக்கு, இவள் 3 நாளைக்கும் சேர்த்து மொத்த தொகை இதுதான் நினச்சிட்டு இது பண்ணிட்டா, ஆனால் அந்த ரூமில் தான் தங்கணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருந்தா, எனக்கு அதுக்கு மேலே என்ன செய்யணும்னு தெரில, எனக்கு விட தெரியாமல் தான் வந்து கதிருக்கு ஃபோன் அடித்தேன், செந்திலுக்கும் ஃபோன் அடித்தேன், மாமாவுக்கும் ஃபோன் அடித்தேன், அவங்க தான் பிரட்டி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் சரியான டென்ஷன் ஆகுது. பழனி, செந்தில் இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க, எல்லாருக்கும் ரெக்க முளைச்சிட்டு கல்யாணம் முடிஞ்சோடனே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மதிக்காமல் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் தான் ஊர் உலகத்தில் என் பிள்ளைகள் எதுவுமே என்கிட்ட மறைக்காது, நான் ஃப்ரெண்ட்லியாக பழகுறேன், அதுபோக என்ன மாதிரி யாருமே பிள்ளை வளர்க்க முடியாது அப்படி இப்படின்னு நான் பெரிய பில்டப்பாக பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் இங்கே நடக்குது எதுவுமே சொல்கிறது கிடையாது அப்படிங்கிறேன். சரவணன் சொல்கிறாங்க, இப்போ யார் மேலேயும் தப்பு இல்லை, எல்லா தப்பு என்னுடைய தான், நான் முதல்ல விசாரிச்சுட்டு போயிருக்கணும்பா, நான் வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் தான்ப்பா கதிருக்கு அடிச்சேனே தவிர்த்து கதிர்கிட்ட பணங்க அடிக்கலை, அவன் தான் பிரட்டி போட்டு விட்ருக்கான்பா அப்படிங்கிறாங்க. பார்த்தியா கோமதி, நம்ம 2 பேரும் இந்த வீட்டில் முழு மாடு மாதிரி இருக்கோம், இந்த வீட்டுடைய குடும்ப தலைவர்களாக, ஆனால் இவங்க யாருமே நம்மளை தலைவர்களாக மதிக்கிறதில்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, மாமா இது எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, உனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், மீனா தான் மனம் கொடுத்துருக்கா, உன்கிட்ட சொல்லாமல் எப்படி இருப்பா அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த விஷயம் கடுவளவு கூட ராஜிக்கு தெரியாது, என் வீட்டுக்காரரு எல்லாம் குசு குசுன்னு பேசுனாங்க, இது நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அங்கே பழனி நினைக்கிற நல்ல வேலை மச்சானுக்கு வந்து அக்கௌண்ட்டில் 10,000 பணம் எடுத்தாங்கன்னு தெரியல, மீனா கொடுத்தான்னு சொன்னோம், மீனா கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் அமைதியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. அப்போ பாண்டியன் சொல்கிறார், மீனா நீ அப்பா 21,000 கொடுக்கணும், ஏன்ட்ட நீ சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. மாமா அவங்க எங்கள் அக்கா, இவங்க என் வீட்டுக்காரோட அண்ணன், அவங்க ஒரு இடத்துல இருந்து பணம்னு கேட்கும்போது நான் என்னம்மா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறது சரிதான்ப்பா, ஆனால் என்கிட்ட சொல்லியிருக்கலாம், நான் 26,000 ரூமுக்கு 3 நாளுக்கு வேஸ்ட்டு தானேப்பா, அதுக்கு வேறு ரூம் எடுத்து தங்கியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு மாமா, ஆனால் நாம் சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. சரவணா என்னடா இது 26,000 தங்கியிருப்பேன், 26,000 1000 மணிக்கு நீ 26 நாள் ஒரு லாட்ஜில் தங்கிடலாமாடா ஃபேமிலியோட, 3 நாள் தங்கிறதுக்கு 26,000 அப்படிங்கிறாங்க. அவன்ப்பா தங்குறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து அவங்க போட்டிருக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்னவோ போடா மீனா, அத்தைட்ட காசு வாங்கிக்கா, கோமதி அந்த பிள்ளை கொடுத்த காசு 21,000 கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. இங்கே கையில் வாங்கி வச்சுருக்குறாங்க.
கையில் வாங்கி வச்சுருக்குறாங்க. இங்கே செந்திலும் முழிக்கிறாரு, பழனியும் முழிக்கிறாங்க. எல்லாருமே திருதுன்னு முழிக்காங்க அரசியை தவிர. என்ன இனிமேல் பணம் எதுவும் கொடுத்தா என்கிட்ட சொல்லிவிட்டு கொடுப்பா, என் பிள்ளைகளுக்கு நான் தான் செலவு பண்ணணும். வாழ வந்த பிள்ளைகள்கிட்ட பணத்தை வாங்கி என் பிள்ளைகள் வந்து செலவு பண்ணது சரியாக வராது. இப்போ நீ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்க உன்கிட்ட கையில் காசு இருந்துச்சு, சரியாக போச்சு. வேறு ஏதாவது யார்ட்டையாவது கடனே ஏதாவது வாங்கி கொடுத்தனா அது கஷ்டமில்லப்பா, அது தப்பு. நாளைக்கும் உங்கள் அப்பனா தான் அவங்ககிட்ட பேசையில் நான் வந்து இவ்வளோ பணம் கொடுத்தேன் அவ்வளோ பணம் கொடுத்தேன்னு சொன்னால் தப்பாக போயிடும். இது போதுமாப்பா, இன்னும் கூட ஒரு 1000 தர சொல்லிட்டா அப்படிங்க. வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இன்னும் எதுவும் பணம் கொடுக்க மாட்டி நீனாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுப்பா. ராஜி டியூஷன் எடுக்காமல் வந்து இருந்ததுனால எனக்கு அசிங்கம் கிடையாது. ஏற்றுட்டுக்காரங்க என்னெல்லாம் பேசுனாங்க. அதே மாதிரி நீங்கள் என்கிட்ட சொல்லிவிட்டு எதையும் செஞ்சீங்கன்னு வைங்க, ஒரு பிரச்சனை இல்லை. இனிமையாக தயவுசெய்து சொல்லிவிட்டு செய்யுங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் டென்ஷனாகி ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி ராஜி, கதிர் வந்து வெளியூர் போனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு. நான் 2 வார்த்தை கோவத்தில் பேசுவேன் தான், அதுக்காக என் பையன் எங்கே போகிறான் ஏது போகிறான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஆவல் எனக்கு இருக்குல்ல, கடமை எனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. மாமா சரி மாமா அப்படிங்கிறாங்க. சரி பாருங்க போய் தூங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க தூங்கவா, இனிமே தானங்க நீங்கள் கடைக்கு போகணும். நைட்டு மாதிரி நினச்சிட்டே சொல்லிட்டேன். சரி ரைட்டு, எல்லோரும் அவங்க வேலையை பாருங்கள். பழனி கடைக்கு வா போவோம் அப்படிங்கிறாங்க. ஆகா, மச்சான் கூட பைக்கில் கூப்பிடுதாரு, போகும்போதே தாலிசம் பண்ண வர அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காரு. அதே மாதிரி பாண்டியன் கேட்குறாரு, பழனி உன் மருமகமாக பண்ணது தப்பெல்லாம் நீ வந்து ஆதரிக்க தான் செய்வியோ, மச்சான்ட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேயோ அப்படிங்கிறாங்க. மச்சான் நான் என்ன மச்சான் செய்ய முடியும், நான் பொதுவான ஆள் மச்சான். அவன் அங்கேருந்து காசு இல்லைங்க, இவனை பெரட்டி அண்ணன் தம்பி மாதிரி அனுப்பி விடுதானுவா. நான் என்ன பண்ண முடியும், என் கையில் காசு கிடையாது. நான் உங்கள்கிட்ட சம்பளம் வாங்கினா தானே என் கையில் காசு இருக்கும், காசு இல்லைன்னு அப்படிங்கிறாங்க. அப்போ உனக்கு இதில் எந்த பங்கு இல்லையா அப்படிங்கிறாங்க. மச்சான் எனக்கு அவனுக்கு காசு வேணும், காசுக்காக அலையிறான்னு மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து மற்றபடி எதுவுமே தெரியாம மச்சான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நீனாவது கரெக்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி எப்பா தப்பிச்சோம் அப்படிங்கிறாங்க. நேராக கடைக்கு போகிறாங்க. பின்னாடியே செந்தில் வராங்க. செந்தில் உன் பொண்டாட்டி கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கணுன்னா உங்கள் அண்ணன் தம்பிக்கு பூரா வாங்கி அனுப்புதியோ அப்படிங்கிறாங்க. அப்பா நான் என்ன சொன்னேன் தெரிலப்பா, மீனா தான் கொடுத்தாப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா ஃபோன் அடிக்கிறாங்க செந்திலுக்கு. உடனே ஃபோன் நைஸாக எடுத்து சொல்லு மீனா அப்படிங்கிறாங்க. நான் தான் அனுப்புனேன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க, வேறு வழி தெரில அப்படிங்கிறாங்க. மீனா நீ நல்ல வேலை சொன்னேன், இதே அப்பா அக்கௌண்ட்லேருந்து தான் அனுப்புனேன் வச்சேன்னு சொல்லியிருந்தேன், அவ்வளோதான் சீன் ஓவராக இருக்கும். அந்த பணத்தை நைஸாக 10,000 அப்பா அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுலாம் அப்படிங்கிறாங்க. 10,000 இல்லைங்க 11,000 அப்படியா, 11,000 அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவோம் சரியா, மீதி 10,000 கதிர்கிட்ட கொடுத்துருவோம். கதிர் 5,000 கொடுத்துருக்கான், அவன் ஃப்ரெண்டுகிட்ட 5,000 வாங்கியிருக்கான் அப்படிங்கிறாங்க. சரிங்க அதை செஞ்சுருவோம், கதிர் வரட்டும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. உடனே பாண்டியனுக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே அந்த கல்யாண மண்டபம் வரைக்கும் வாங்க, ஒரு ஆர்டர் ஒன்று எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி செந்தில் கடையை பார்த்துக்க, நான் ஒரு இடத்துக்கு போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாரு செந்தில். ஏதாவது பாண்டியன் கிளம்பி போகிறாருமாவா. மீனா டவார்னு சொன்னால அப்படிங்கிறாங்க. அவள் மட்டும் சொல்லணும்னு வச்சுக்கோப்பா, நம்மளை எல்லாத்தையுமே உங்கள் அப்பா வந்து தாலிசம் பண்ணியிருப்பார், நல்ல வேலை மீனா பிள்ளை விவரமாக சொல்லி கொடுச்சி அப்படிங்கிறாங்க. இப்போ மாமா நான் ஒன்று சொல்லுவேன், அப்பா கொண்டு நீங்கள் தான் பணம் போடுவீங்க, மீனாட்டிருந்து ஒரு 11,000 வாங்கி போட்டு விட்ருங்க அப்படிங்கிறாங்க. 11,000 போட்டோம்னா எஸ்எம்எஸ் வருங்களாடா, வரும்போது ஓப்பன் பண்ணி பார்ப்பார்ல அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறது உங்களையோ இனியே தான் சொல்லுவார். நம்ம அதை பார்த்து அழிச்சுட்டு கம்பெனி எஸ்எம்எஸ் பண்ணான்னு சொன்னாலோ, மச்சான் கம்பெனி எஸ்எம்எஸ் சொன்னால் விட்டுருவார் அப்படிங்கிற. அப்படி சொல்லுதியோ, சரி ரைட் அப்போ நம்ம போட்டு விட்ருவோம், நீ கடையில் இரு, நான் வாங்கி போட்டு விட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. மீனா எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருக்கோம் சித்தப்பா அப்படிங்கிறாங்க. இந்த பணத்தை தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் போய் போட்டு விட்றாங்க. பாண்டியனுக்கு அங்கே எஸ்எம்எஸ் போகுது. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட இது என்ன எஸ்எம்எஸ்ன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அண்ணே உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 11,000 ஏறி இருக்கு. என் அக்கௌண்ட்டில் 11,000 ஏறி இருக்கா, யார் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு செந்தில் இது என் அக்கௌண்ட்டில் ஒரு 11,000 ஏறி இருக்காங்க, என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. ஆகா அப்பா இப்படி வேறு கேட்டார் அப்படின்னு எஸ்எம்எஸ் பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் பழனி கடையிலேருந்து வெளியே போய்ட்டு வர, எங்கடா போய்ட்டு வர அப்படிங்கிறாங்க. ஒரு டெலிவரி போனோம்மா மச்சான் அப்படிங்கிறாங்க. எந்த டெலிவரி போனால் எந்த தெருவுக்கு போனோம் அப்படிங்கிறாங்க. இந்த தெருவுன்னு சொல்லுங்க தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு திருதுன்னு முழிக்காரு. உடனே மச்சான் அந்த தெருவில் அப்படிங்க. அப்படியா சரி என்ன பொருள் வாங்கினாங்க அப்படிங்கிறாங்க. என்ன பொருள்னு சொல்லுங்க தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பருப்பு அப்படின்னு கருப்பு கொண்டு போனேன் 10 கிலோ அப்படிங்கிறாங்க. அப்படியா காசுலாம் வாங்கிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மச்சான் அப்படிங்கிறாங்க. சரி காசை கல்லால் கொண்டு போடுது அப்படிங்கிறாங்க. ஆகா நம்மகிட்ட காசு வேறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, மச்சான் காசு வந்து இப்போ தரலையா, ஈவினிங் தரேன்ட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டா உழம்புற அப்படிங்கிறாங்க. ஆமாம் மச்சான் ஈவினிங் தரேன்ட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கடைக்குள்ளே வர என்ன அவங்க திடீர்னு வந்திருக்காரு, ஒரு ஃபோன் அடிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நானே பார்க்கலாமாம்மா திடீர்னு வந்துட்டார், அவருக்கு 11,000 ஏறினது எஸ்எம்எஸை பார்த்துட்டாரு அப்படிங்கிறேன். என்னது
11,000 எனது எஸ்எம்எஸை பார்த்துட்டு வரோங்கப்பா, இன்னும் அவ்வளோதானம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஓரளவு சமாளித்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் இரவு பொழுது ஆயிடுது, 6 6:30 மாதிரி இருட்டிடுது. இந்த சூழ்நிலையில் அவர் சக்திவேல் காரில் போய்கிட்டு இருக்காரு. இவர் எதிர்த்தாப்புல வந்துகிட்ருக்காரு கதிர். ஒரே கேண்டீனில் 2 பேருமே காரணம் பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் காருக்குள்ளே திருடுற ஒரு டீம் வந்து காரை நோட் பண்ணுறாங்க. உள்ளே ஒரு பை இருக்குது, அதில் என்னது இருக்குன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சக்திவேல் ஏறின உடனே காரில் அவங்க ஏறுறாங்க. ஏறிட்டு ஒழுங்கு மரியாதையாக என்ன இருக்கோ அதை எடு அப்படிங்கிற. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே கபோர்டை பார்க்குறாங்க. கபோர்டுக்குள்ளே 2,00,000 பணம் கிடக்கு. ஓ இதுலேயும் 2,00,000 பணம் இருக்குது, அந்த பேக்கை திறந்து போடுறா அப்படிங்கிறாங்க. திறந்து பார்க்குறாங்க. பேக்கை ஃபுல்லும் பணமாக இருக்குது. பார்த்தோன்னே ரொம்ப சூப்பர் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை லாக் பண்ணிவிட்டு பணத்தை எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு தீயை கொளுத்தி விட்டுருந்தாங்க. ஆஹா இவர் மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போராடுற சவுண்டு கேட்குது. கேட்ட உடனே கதிர் ஓடி வராரு. ஓடி வந்து கார் கண்ணாடியை உடச்சி சக்திவேலை மீட்டு வெளியே எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு பார்க்காரு. சக்திவேல் பார்க்குறாரு, இது பாண்டியம்மா இவனா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போதே பேக்கோடு ஓடுறாங்க. என் பணம்னு சொல்லி இவர் கத்துறாரு. கத்துனோடனே கதிர் பாஞ்சு போய் ஹைவேல கிராஸ் பண்ணி போய்ட்டு அவங்க 2 பேரையும் வெளுன்னு வெளுக்கிறாரு. வெளுத்தோடனே அவங்க பூசை தாங்க முடியாமல் பேக்கை போட்டு ஓடிடுறாங்க. ஓடினோடனே பக்கத்தில் ஒரு போலீஸ் இருக்கார். சார் இந்த மாதிரி இதில் பணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவர்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறார். அது யார் அப்படிங்கிறாங்க. எனக்கு எங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீட்டுக்காரர் தான் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த போலீஸ் நீங்கள் எல்லோரும் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்ட்டு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே போனோடனே சார் இது யார் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு இவன் யாருன்னே தெரியாது அப்படிங்கிறாங்க. அவர் ஏற்ற வீட்டுக்காரங்கிறாரு, நீங்கள் யாருன்னே தெரிலன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு யாருன்னு தெரியாதுங்க அப்படிங்கிறாங்க. அந்த பையன் தான் உங்களை காப்பாற்றிருக்கான். அந்த பையன் இல்லைனாலும் உங்களுடைய நிலையை சொல்ல முடியாது. காருக்குள்ளே நீங்கள் எரிஞ்சிருப்பீங்க. அதுபோக வந்துட்டு உங்கள் பணத்தையும் மீட்டு தந்திருக்கான், நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நன்றி அப்படிங்கிறாங்க. என்னையா அப்படி சொல்கிறீங்க, எந்த ஊருக்கு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் தஞ்சாவூருக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படிங்கிறாங்க. நான் தஞ்சாவூர் போய்ட்டு ரிட்டன் வரேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் 2 பேருக்குமே எதிர்த்த வீடு. கடவுள் புண்ணியத்தில் தான் 2 பேரும் இதில் சந்திச்சிருக்கீங்க. சந்திக்கும் போது 2 பேருக்கும் நன்மை நடந்திருக்கு. சரிதானா? ஏற்ற வீட்டில் இருந்து கூட ஒழுங்காக பேசாத ஆட்கள் மாதிரி இருக்கீங்க. இனிமேல் அது இப்படி இருக்காதுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருங்க அப்படிங்கிறாங்க. சார் அந்த திருடன்ட்டு காப்பாற்றினோன்னே இவனை ரொம்ப நல்லதாக நினச்சிடாதங்க, இவனும் ஒரு திருடன் தான் அப்படிங்கிறாங்க. திருடனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், எங்கள் அண்ணன் மூளை கூப்பிட்டு போகும்போது வீட்டில் இருக்க நகையெல்லாம் திருடிட்டு போனவன் அப்படிங்கிறாங்க. சார் அப்போது நீங்கள் அந்த லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுதானே அப்படிங்கிறாங்க. கம்ப்ளைண்ட்டா? ஏற்கனவே எங்களை அசிங்கப்படுத்திட்டானோ சார், அசிங்கப்படுத்திட்டானோ அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே என்ன தம்பி இவர் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. சார் அவர் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவர், அப்படி தான் பேசுவார், நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்து நேராக ஊரை பார்த்து வந்துடுறாங்க. இந்த செய்தி பேப்பரில் செய்தியாக வந்துடுது. இதை முத்துவேல் படிச்சுட்டு ரொம்பவே ஷாக்காக, சக்தி என்னடா உன் பேரெலாம் போட்டிருக்கு, நம்ம காரெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, நான் இதை சொன்னால் நீ ரொம்ப ஃபீல் பண்ண தான் சொல்லலை. நான் ஹோட்டலில் விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படி சாப்பிட்டுட்டு வரையில் இப்படி இன்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதுபோக ஏற்று வீட்டுக்காரன்லாம் நான் அசிங்கப்படுற மாதிரி ஆகிப்போச்சு. அவங்களாம் என்னை காப்பாற்ற அளவுக்கு ஆயிடுச்சுண்ணே அப்படிங்கிறாங்க. அவங்க காப்பாற்ற அளவுக்கு ஆகிட்டாடா அப்படிங்கிறான். ஆமாண்ணே அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுறா சக்தி, நான் அவங்க கூட வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ என்னண்ணே செய்வ, குமாருக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போயிட்டேன். சரிண்ணே நான் வந்த பிறகு பேசிக்கலாண்ணே. இப்போ நான் தஞ்சாவூருக்கு வேறு ஒரு வாடகைக்காரை பிடிச்சி போயிட்டேனே, வேறு வியாபாரியை நான் செட் பண்ணிட்டேன், அவங்களுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், இவன் ரெகுலராக நெல் வரும்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரிடா சக்தி பார்த்து வா அப்படிங்கிறாரு முத்துவேல். இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.